தலையெல்லாம் அடிப்பா. எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே ஒருத்தி என்னடான்னா ஹாலிடே ட்ரிப் முடிச்சுட்டு ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி வந்தா. நம்ம விஜய் டிவி பிரியங்காக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் நடந்துச்சு வசி என்பவர் கூட. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படிதான் நடக்கணுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல பேர் பிரியங்கா நிலைமையை நினைச்சு வருத்தத்தை சொல்லிட்டு வராங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம பிரியங்காக்கு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது விபத்து நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு தான் வராங்க. மேரேஜ் ஆகி 1 மந்த் கூட கம்ப்ளீட் ஆகல. இந்த நிலையில மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அடிபட்டு இருக்கு நம்ம பிரியங்காக்கு. இந்த பிரியங்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா சென்னையில விஜய் டிவி ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவரோட கணவரும் லண்டன்ல ஒரு கான்செப்ட்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. இந்த நிலையில 2 டேஸ்க்கு முன்னாடி பிரியங்காவோட கணவர் பிரியங்காவோட க்ளோஸா இருக்கிற மாதிரியான ஒரு பிக்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே எப்ப வருவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் பிரியங்கா லவ் யூ சோ மச்சும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. 1 மந்த் கூட ஆகல, இப்படி 2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்களே அப்படின்னு அவங்களுடைய ஃபேன்ஸ் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சாங்க. அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு ரிப்ளை பண்ணும்போது தான் சொல்லியிருந்தாங்க, எனக்கு கால்ல இன்ஜுரி ஆயிருக்குன்னு. ஸோ பிரியங்கா ஷேர் பண்ணியிருக்கிற போஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது ஹோட்டல் ரூம்ல தங்கி இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருகிறது. அதுபோல பிரியங்கா கணவரும் லண்டன்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. ஸோ பிரியங்கா இன்ஜுரி எல்லாம் சரியாயி அப்புறம் தான் லண்டனுக்கு திரும்ப போவாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பிரியங்காக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் நடக்குது. 2021 கூட இந்த மாதிரி தான் ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கு. அதை தொடர்ந்து சின்ன சின்ன காயங்க அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு. லாஸ்டா 2024 கூட சின்னதா ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்ப போட்டிருந்த ஒரு போஸ்ட்ல கூட அவங்க பிரியங்கா முகத்துல ரொம்ப காயங்க இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தொடர்ந்து 2025 இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ இதை நினைச்சு மக்கள் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாரும் வருத்தத்தை தெரிவிச்சுட்டு வராங்க.